பெண்களுக்கெதிரான பாலியல் வன்கொடுமைகளை திராவிடர் கழகம் நேர்மையாக கண்டிக்கிறதா என இந்த காணொளியில் பார்ப்போம். தொடர்ந்து காணொளியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. 18 ஜூன் 20 நாள் விடுதலையில் பெண்ணை பெற்றோர் கடமை என்கிற தலைப்பில் ஈ.வே. ராமசாமி கூறியது. உங்கள் பெண்மக்களிடம் 20 வயதிற்குப் பிறகு கேளுங்கள், திருமணம் செய்து கொள்ள இஷ்டமா, பொதுச்சேவை செய்ய இஷ்டமா என்று. திருமணத்தில் இஷ்டம் என்றால் நல்ல வரனை தேடிப் பிடிக்கும் வேலையை அவர்களுக்கே விட்டுவிடுங்கள். வேண்டுமானால் ஆலோசனை மட்டும் கூறுங்கள். பொதுச் சேவையில் பிரியம் என்றால் அதற்கு தாராளமாய் வசதி செய்து கொடுங்கள். பிறர் என்ன சொல்லுவார்களோ என்று கவலை கொள்ளாதீர்கள். பெண் எங்கே கெட்டுப் போய் விடுவாளோ என்று அஞ்சாதீர்கள். விடுதலை நவம்பர் 2, 1948. ஈ.வே. ராமசாமி கூறிய அறிவுரையெல்லாம் சரிதான். ஆனால் கடைசியாக பெண் எங்கே கெட்டுப் போய் விடுவாளோ என்று அஞ்சாதீர்கள் என்று கூறும்போது தான் ஈ.வே. ராமசாமியின் வக்கிரப்புத்தி வெளிப்படுகிறது. கெடுக்கப்படுவதற்கும் கெட்டுப் போவதற்குமான வித்தியாசம் தெரிந்திருந்தால் ஈ.வே. ராமசாமி அவ்விதம் கூறி இருக்க மாட்டார். பெற்றோர் தங்கள் பெண் கெட்டு போவாள் என அஞ்சி வெளியே அனுப்பப்படவில்லை. கெடுக்கப்பட்டு விடுவாளோ என தான் அச்சப்படுகிறார்கள். பாதுகாப்புடன் இருக்கக்கூடிய சமூகத்தில் பெண்களை வெளியே அனுப்ப பயப்பட வேண்டியதில்லை. ஈ.வே. ராமசாமி பெண்களை போக பொருளாக பார்க்காத, பெண்களை பாதுகாப்புடன் வைத்திருக்கக்கூடிய சமூகத்தில் நாமுள்ளோமா என யோசிக்கவில்லை. அப்படி அறிவு நாணயத்துடன் யோசித்திருந்தால் பெண் எங்கே கெட்டுப் போய் விடுவாளோ என்று அஞ்சாதீர்கள் என்று ஈனத்தனமாக பேசியிருக்க மாட்டார். பொதுச்சேவைக்கு வந்த பெண்களை தவறாக பேசினால் அல்லது அநாகரீகமாக யாராவது நடந்து கொண்டால் அதை நேர்மையாக கண்டிக்கக்கூடிய தலைவன் திராவிடர் கழகம் உட்பட எந்த கழகத்திலும் இல்லை என்பது தான் உண்மை. இந்த யோக்கியதை சமூகத்தை வைத்து கொண்டு தான் பெண் பிள்ளைகள பெற்றவர்களுக்கு ஈ.வே. ராமசாமி சொன்ன அறிவுரையை எடுத்து தீக்க ஆசாமிகள் வெட்கமே இல்லாமல் பிரசுரம் செய்கிறார்கள். இப்படி தான் ஈ.வே. ராமசாமியைப் போலவே கி. வீரமணியும் பொது சேவையில் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என கூறினார். பெண்கள் 100% போராட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கி. வீரமணி கூறியதான ஒரு செய்தி ஏப்ரல் 9, 2018 நாள் விடுதலையில் வந்திருந்தது. மொத்த மக்கள் தொகையில் சரி பாதியாக உள்ள பெண்கள் விழிப்புணர்வுடன் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போராட வரத்தான் வேண்டும். ஆனால் ஏன் பெண்கள் போராட்டங்களில் கலந்து கொள்ள தயங்குகிறார்கள்? தயங்குகிறார்கள் என்று சொல்வதை விட அச்சப்படுகிறார்கள் என தான் சொல்ல வேண்டும். இதற்கான காரணம் என்ன? அன்றைய ஈ.வே. ராமசாமியிலிருந்து இன்றைய கி. வீரமணி வரை யோசிக்க தயங்கிய அல்லது சரியாக சிந்திக்க விரும்பாத அதற்கான காரணத்தை நாம் சிந்திப்போம். அதற்கான விடையும் கிடைக்கும். கி. வீரமணி வாசித்து அறிவு தெளிவு பெற்றால் நல்லது. அதை விடுத்து பெண் எங்கே கெட்டுப் போய் விடுவாளோ என்று அஞ்சாதீர்கள் என முட்டாள்தனமாக உளறிக் கொண்டிருக்கக்கூடாது. கி. வீரமணி பெண்கள் 100% போராட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சவடலாய் கூறியதற்கு சில தினங்களுக்கு முன் நடந்த ஒரு சம்பவத்தை நினைவூட்டினால் பெண்கள் பொதுச்சேவை போராட்டங்களில் ஈடுபடாததன் காரணம் விளங்கிவிடும். ஏப்ரல் 5, 18 அன்று காவிரி பிரச்னை தொடர்பாக தமிழகம் முழுவதும் போராட்டத்தை நடத்தியது தி.மு.க. இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக கரூர் மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் ஜெயமணி கிரிவாசன் என்பவரும் வந்திருந்தார். இந்த போராட்டத்தின் போது ஜெயமணியின் இடுப்பை கிள்ளி பாலியல் தொந்தரவு தந்துள்ளார் தி.மு.க. இளைஞர் அணி நிர்வாகி பிரபாகரன். இது தொடர்பாக ஜெயமணி புகார் அளித்துள்ளார். அதில் தனது பின்னால் வந்த பிரபாகரன் திடீரென இடுப்பில் கை வைத்ததால் தான் அதிர்ச்சி அடைந்ததாக தெரிவித்து உள்ளார். இந்த விவகாரத்தை நகர செயலாளரிடம் தெரிவித்தும் கண்டு கொள்ளவில்லை என்பதால் தி.மு.க. செயல் தலைவர் ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு செல்வேன் என தெரிவித்திருந்தார் ஜெயமணி. சம்பந்தப்பட்ட தி.மு.க. பிரமுகர் பிரபாகரன் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி ஜெயமணி இரவு பகலாக போராடியும் பலனும் இல்லை, நடவடிக்கையும் இல்லை.
பெண்கள் ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டால் அந்த போராட்டத்தில் நடந்த பாலியல் சீண்டல்களுக்கு நீதி கேட்டு இன்னொரு போராட்டமும் நடத்த வேண்டி வரும் போலும். பெண்கள் பொதுச்சேவையில் ஈடுபட வேண்டும், 100% போராட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வாய் கிழிய பேசிய கி. வீரமணி இந்த சம்பவத்திற்கு திமுக பிரமுகர் தான் காரணம் என்பதால் வாய்ப்பூட்டு போட்டு கொண்டார். இந்த யோக்கியதையை வைத்து கொண்டு தான் பொதுச்சேவைக்கு வா வா என பெண்களை அன்றைய ஈ. ராமசாமியிலிருந்து இன்றைய கி. வீரமணி வரை அழைக்கிறார்கள். இனி கட்சி தலைமை போராட்டம் என அறிவித்தால் எந்த பெண்ணுக்காவது கலந்து கொள்ளும் துணிச்சல் வருமா? கான். பேரணியில் பாலியல் தொல்லை என்கிற தலைப்பில் ஒரு செய்தி 20 ஏப்ரல் 18 நாள் தினமலர் இணையதளத்தில். அந்த செய்தியிலிருந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மும்பையில் காங்கிரஸ் கட்சியினர் நடத்திய பேரணியில் பங்கேற்ற தொண்டர்களால் பாலியல் தொல்லை ஏற்பட்டதாக பெண் நிர்வாகி புகார் அளித்துள்ளார். நாடு முழுவதும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக கூறி மத்திய, மாநில அரசுகளுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி நடத்தினர். அப்போது இளைஞர் அணி மற்றும் மாணவர் அணியை சேர்ந்த சிலர் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கட்சியின் பெண் நிர்வாகி ஒருவர் மாநில காங்கிரஸ் தலைவர் சஞ்சய் நிரூபத்திடம் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக அந்த பெண் நிர்வாகியிடம் சஞ்சய் நிரூபம் உறுதி அளித்துள்ளார் என்கிறது அந்த செய்தி. பெண்களுக்கெதிரான பாலியல் வன்கொடுமையை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டத்திலேயே பெண்களுக்கெதிராக வன்கொடுமை. பெண்களுக்கெதிரான எந்த பாலியல் வன்கொடுமையையும் கட்சி பார்த்து, மதம் பார்த்து, கட்சி பார்த்து விமர்சிக்கிற ஈனத்தனமும் திராவிடர் கழகத்திடமுள்ளது. ஈ. ராமசாமி எல்லோரும் தூர இருந்தபடி உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் என்கிறார்கள். ஆனால் கூட இருந்து உதவி செய்ய யாரும் இல்லை. என்னமோ என் காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறேன் என வேலூர் கனகசபைக்கு 1943ஆம் ஆண்டில் கடிதம் எழுதினார். அக்கடிதத்தை படித்த கனகசபை தனது மகள் அரசியல்மணி என்கிற மணியம்மையை அழைத்து வந்து தாத்தாவை நல்லா பார்த்துக்கம்மா என்கிறார். ஈ. ராமசாமியிடம் இந்த பொண்ணு உங்கள் கூட இருந்து உங்களை மகள் போல் பார்த்து கொள்வார் என கூறி விட்டுச் சென்றார். ஆனால் என்ன நடந்தது? வளர்ப்பு மகள் போல் வைத்து பார்ப்பார் என பார்த்தால் மனைவியாக்கி கொண்டார். யாரை நம்பியும் பெண்களை விட எங்கும் விட்டுவிட முடியவில்லையே. பள்ளியில், கல்லூரியில் ஆசிரியர், பேராசிரியர்களால் தொல்லை. முகிலன், தியாகு, பியூஷ் மனுஷ் என போராளிகளால் அறியப்பட்ட நபர்களால் சக பெண் போராளிகளுக்கு ஏற்பட்ட தொல்லைகளையும் பார்த்தோம். நாக்கை தொங்க போட்டு கொண்டு அலையும் ஆண் வர்க்கம் திருந்துவதற்கு அறிவுரை கூறாமல் பெண் பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு மட்டும் பெண்கள் எங்கே கெட்டு போய்விடுவார்களோ என அறிவுரை சொல்வது ஈ. ராமசாமிக்கு அறிவு நாணயமற்ற செயலாய் தெரியவில்லையா? அவருக்கு எப்படி அறிவு நாணயமற்ற செயலாக தெரியும்? சிந்தனை திரட்டு என்கிற தலைப்பில் 12 அக்டோபர் 19 நாள் விடுதலையில் ஒரு மனிதன் ஒரு பெண்ணைப் பார்த்து ஆசைப்படுவது ஒரு பதவியைப் பார்த்து ஆசைப்படுவதற்கும் ஒரு வஸ்துவைப் பார்த்து ஆசைப்படுவதற்கும் ஒப்பான காரியந்தானே தவிர மற்றபடி அது ஒரு தனிப்பட்ட குற்றமோ அல்லது மேற்கண்ட மற்றவைகளுக்கு மேற்பட்ட குற்றமோ ஆகிவிடாது என நாவில் எச்சில் வடிய கூறியவர்களா? பெண்களை வெளியே அனுப்ப பெற்றோர் அச்சப்படும் உண்மையான காரணத்தை ஆராய்ந்து அறிவுரை சொல்லி இருக்கப் போகிறார்.